தாய் கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய் கிழவியின் படம் பார்த்த உடனே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய் கிழவி. ஊர் பக்கத்துலலாம் தாய் கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய் கிழவி. முதல்ல ராதிகா சொல்லுமா தாய் கிழவின்னு சொன்னால் என்ன தாய் கிழவி தாய் கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன் தாய் கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். நம்ம படத்தை பார்ப்போம், டபுள் பாஸ்ட் பார்ப்போம். நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே வரல, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னென்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும். ஆழி படம் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமல்ஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில். இப்போ மாறிட்டீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞனை ரசிகர் என்று சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர் தொழில். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில் அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட் இஸ் ராதிகா சரத்குமார். அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர்கள், சரத்குமார் கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி பூ யூ அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் சினிமாவை பார்த்து விட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்து கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. தியேட்டரில் ஓடிடி ப்ளீஸ் 50 daysக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்க கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில் சிவா, தாய் கிழவி, நான் தந்தை கிழவன். அதை பற்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கிழவன் சொல்கிறதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது நான் பெருமைப்படுகின்றேன். ராதிகா பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு.